ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீக்கெண்ட் டே அவுட் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீக்கெண்டுக்கு நாங்கள் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா வானகரமில் இருக்கிற கோடை கொண்டாட்டம் தாங்க. போகிற வழியிலே செம்ம டிஹைட்ரேஷன் ஆயிடுச்சு. பிகாஸ் அங்கே க்ளவுட்ஸ் போட்டிருக்கு, ஆனால் செம்ம ஹீட்டாக இருந்தது. ஸோ நாங்கள் எல்லாம் நின்று ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் எப்போ போனாலும் ஏதாவது ஒரு ரைடு இல்லை ஏதாவது ஒரு பிளேஸை மிஸ் பண்ணிடுவோம். அது பார்க்கவே மாட்டோம், பிகாஸ் டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைம் எதுவுமே ஆகக்கூடாது அந்த மாதிரின்னு சொல்லி 3 o'clock ஓப்பன். ஸோ நாங்கள் 3 o'clock அங்கே கிளம்பி போயிட்டோம். என்ட்ரி பார்த்திங்களா சூப்பராக இருக்குது. ஒரு சைடு பறவை, இன்னொரு சைடு கிங்காங் வச்சுருக்குறாங்க. நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கே. ஸோ உள்ளே என்ட்ரி ஆனோடனே நல்லா பெரிய ஸ்பேஷியஸான பார்க்கிங் இருந்தது. நாங்கள் பைக் பார்க்கிங் விட்டோம். பைக்குக்கு 50 rupees, காருக்கு 100 rupees. கொஞ்சம் அநியாயமாக தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் பார்க்கிங்க்கு கேஷ் தான் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப சண்டை போட்டாங்க. அப்புறம் நாங்கள் இன்னொரு இடத்துல இருக்குது, அங்கே அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க QR கோடே காட்டினாங்க. நீங்கள் போகிறப்ப கையில் கேஷ் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஸோ அதான் பெட்டர். நாங்கள் அப்படி மாதம் என்ட்ரி ஆகி டிக்கெட் வாங்கிட்டோம். இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா ரைடுக்கு ஆஃபர் கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ரைடு போனால் 500 அந்த மாதிரி 100 rupees ஆஃப் கொடுத்தாங்க. அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா உள்ளே இருக்கிற அந்த ஜெயிண்ட் வீலு, பைரட் ஷிப்பு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு ஸ்னோ கிங்டம்மு, ஸ்கேரி ஹவுஸ் அந்த மாதிரி எதுக்கு கூட்டம் அதிகமாக போகுதோ அது அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு ஆஃபர் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்துட்டு வாங்கலான்னு பார்த்தோம். பட் ஆனால் உள்ளே போய் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு உள்ளே பார்த்தா அவங்க எதுக்கு கூட்டம் இல்லையோ அதுக்கு தான் அவங்க ஆஃபர் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ நாங்கள் நல்ல வேளை அது வாங்காமல் வந்துட்டோம். மேபி உங்களுக்கு ரைடு எதுவும் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆஃபர் வேணால் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் லாஸ்ட் டைம் போனதுக்கு இந்த வாட்டி கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் என்ட்ரன்ஸில் அனிமல்ஸ் எல்லாம் வச்சு அதோட சவுண்ட்ஸ்லாம் கொடுத்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. குழந்தைங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கூட்டிகிட்டு காட்டுங்க, ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நல்லா இருக்குது. எவ்வளோ நாள் இருக்குன்னா June 6 வரையும் இருக்குன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக தெரியல, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. ஏன்னா நாங்கள் பார்த்துட்டு போகிறப்போ June 6 தான் லாஸ்ட் போட்டிருந்தது. நீங்கள் போகிறப்போ எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் நாங்கள் 3 o'clock ஓப்பன் அப்போ தான் போனோம். அங்கே நிறையா ஸ்டால்ஸ் எதுவுமே ஓப்பன் பண்ணலை. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபிஷ்ஷும் வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் 3D 7D VR அந்த மாதிரி நிறையா கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபன் சிட்டி அந்த மாதிரிலாம் விளையாண்டுவோம். ஸோ இங்கே எதுக்கு அதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிவிட்டு ஸ்னோ கிங்டம் போகலான்னு பார்த்தோம். அதுவும் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் ரைடு போகலான்னு சொல்லி போயிட்டோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ராஜஸ்தான் ஊறுகாய் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி என்னன்னே தெரில, ஊறுகாவை பார்த்தாலே ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும். போய் டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போனால் அவங்க எதுவுமே சொல்ல, டேஸ்ட்டு கொடுத்தாங்க. நீங்களும் போய் டேஸ்ட் பார்த்துட்டு மட்டும் வந்துடாதீங்க, வாங்கிட்டு வாங்க. நான் ரிட்டன் வரும்போது வாங்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். வாட்டர் பால் கேம் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. வெறும் கிட்ஸ் மட்டும்தான் அலௌடு. ஜோஹன் ரியான் போகிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரில, வேணான்ட்டாங்க. நாங்கள் ஒரு 2-3 ரைடு போயிட்டு கிளம்பிடலான்னு பார்த்தா நாங்கள் சீக்கிரம் வந்தனால எதுவுமே ஆன் பண்ணவே இல்லை. அப்போ தான் ஒன்று ஒன்றா ஆன் பண்ணிட்டு இருந்தாங்க. பைரட் ஷிப் ஆன் பண்ணியிருந்தனால நாங்கள் அதில் போயிட்டோம்.
நாங்கள் ஒரு ரைடு முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே அப்படியே மற்றதெல்லாம் ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. இதில் ஸ்பெஷலாக ஒன்று வச்சுருக்கிறாங்க, அதுதான் இந்த இடத்துல ஹைலைட்டு. அதை நான் வீடியோவில் நடுவில் சொல்கிறேன். சென்டரில் தான் உட்காருவோம். இந்த வாட்டி லாஸ்ட்டில் உட்காந்தோம்னா செம்ம பயம் எடுத்துக்கிச்சு. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ரோலர் கோஸ்டர் இருந்தது. அப்புறமா தான் நாங்கள் இந்த ரைடுக்கு போனோம். இது வந்து த்ரில்லாக இருக்கும்னு பார்த்தா கொஞ்சம் ஸ்லோவாக தான் சுற்றினாங்க, அவ்வளோ ஒன்றும் பெருசாக தெரியல. இங்கே எல்லாம் டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே 50க்கு மேலே தான். ஒரு ரைடில் வந்துட்டு 60, 70, 80, 90 அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபிக்ஸ்டாக இந்த ப்ரைஸ் தான் அப்படின்ட்டு இல்லை, ஒரு ரைடுக்கும் ஒரு ப்ரைஸ். ஜோஹனா எந்த ரைடுக்குமே கூப்பிட்டு போகல, இந்த வருஷம் தான் கூப்பிட்டு போனேன். அவன் எப்படி ஃபீல் பண்ணுறான்னு பாருங்களேன். ஸோ இந்த ரைடெலாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் குட்டி பசங்களுக்கு நிறையா ரைடு இருக்குது. ஸோ நாங்கள் போகிற வழியில் அப்படியே பார்த்தோன்னா ஒரு செம்ம ரைடு இருந்தது. சரி அதுக்கு போகலான்னு பார்த்தா செம்ம பயம். பார்த்தீங்களா எப்படி சுற்றுதுன்னு சொல்லிட்டு. இதில் போய் தலை சுற்றுறது தாங்க மிச்சம். செம்மையாக மயக்கம் வந்துருச்சு, வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஓகே, ஸ்பெஷலான ஒன்று இருக்குதுன்னு சொன்னேன்ல, அது என்ன தெரியுமா? ஸ்பெஷலாக இங்கே குற்றாலம் போட்டிருக்காங்கங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. போய் குளிக்கலான்னு சொன்னாங்க, எல்லோரும் கிளம்பிட்டோம் குளிக்கிறதுக்கு. ஜோஹன், ரியான், அப்புறம் என் ஹஸ்பண்ட் ஆரிஃப் 4 பேர் தான் போய் குளிச்சாங்க. ரியான் பாருங்களேன் எப்படி பயப்படுறான் தண்ணியில் இறங்குறதுக்கு. அப்புறப்பா தயவு பண்ணி நான் வைக்கிற சரக்கு விஷயத்த வெளியாட்ட சொல்லிடாத. ஐயோ போர் அடிக்கக்கூடாதுன்னு நல்லா சாங்ஸ்லாம் போட்டு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது, பாட்டு கேட்டு அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இவங்கெல்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க, எங்களுக்கு போர் அடிச்சுட்டு இருந்தது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அப்போ தான் வந்து ஜெயின்ட் வீல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நாங்கள் அதுக்கு போயிட்டோம். இதுவுமே அப்படி தான், அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட் ரைடே நாங்கள் தான். ஸோ ஸ்பீடாகவே சுத்த மாட்டேன்ட்டாங்க. அது ஒரு மாதிரி கடுப்பாயிருச்சு, ஒரு மாதிரி எக்ஸைட்டாக போனோம். அதனாலனா ரொம்ப மொக்கையாக போயிடுச்சு. உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ரைடு போக பிடிக்குமா? அப்புறம் எந்த ரைடில் போனால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலே டாப்லேருந்து வியூ பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நாங்கள் ஜெயின்ட் வீல் ரைடு முடிச்சுட்டு வேஃபல் சாப்பிட்டு மொஜிட்டோ குடிக்கலான்னு வந்துட்டோம். இவங்களும் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்படியே நாங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டோம். 2 பேருமே வந்து எங்களையும் ராட்டினத்துக்கு கூப்பிட்டு போங்க, நீங்கள் மட்டும் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க அதை பார்த்துட்டு எப்படி குஷியாக வரான்னு பாருங்களேன். அப்புறமா 2 பேரையும் அந்த ராட்டினத்தில் ஏற்றி விட்டோம்.
அப்போன்னு பார்த்து அதில் ஏதோ ஃபால்ட்டாக அதை ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாங்க. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் ஆப்ரேட் பண்ணாங்க. 2 பேரும் பாருங்களேன் எவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் அப்படியே கீழே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்தோம் அவங்கள. ரொம்ப தாகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு குல்கி ஷர்பத்துன்னு ஒரு கடையை பார்த்தோம். சரி அங்கே போய் குடிக்கலான்னு சொல்லி போனால் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரில. ஜஸ்ட் அந்த நன்னாரி சர்பத்தில் ஒரு மிளகா போட்டு கொடுக்குறாங்க, அதை கொஞ்சம் ஷேக் பண்ணி கொடுக்குறாங்க. அதான் குல்கி ஷர்பத் தான். எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ டேஸ்ட்டு பிடிக்கல. நீங்கள் யாராவது இது குடிச்சிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ நம்ம அதை குறையும் சொல்லக்கூடாது. பட் ஆனால் அவங்க கொஞ்சம் டேஸ்ட் மாற்றாங்கன்னா நல்லாயிருக்கும். மரண கிணறு அங்கே இருந்தது, அதுக்கு நாங்கள் போகணுன்னு நினச்சோம். பட் ஆனால் டைம் ஆயிடுச்சு, வந்துட்டோம். ஸோ டைம் 8 o'clock ஆயிடுச்சு. நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நல்லா இருந்தது, இன்றைக்கி டே ஃபுல்லாக ஃபன்னாக இருந்தது. ஸோ நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் அப்படியே கிளம்பி வந்து கையேந்தி பவனில் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until that, stay tuned for more. Bye.